உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜாய் டிவி மூலமாக நடைபெறுகின்ற 100க்கு 100 ஆராதனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எங்களோடு இணைந்து நீங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆராதிக்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றங்களை நாம் பார்ப்போம். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில பாடலை பாடி நாம் கர்த்தருக்கு நன்றிகளை சொல்லப் போகிறோம். முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. உங்கள் விண்ணப்பத்து கண்ணீருக்கெல்லாம் நிச்சயமாகவே கர்த்தர் பதிலை கொடுப்பார். இணைந்து கர்த்தரை ஆராதியுங்கள். ஆராதிக்கும் பொழுதே உங்களுடைய சாபங்கள் மாறும், வியாதிகள் மாறும், துக்கங்கள் மாறும், பிசாசுகள் ஓட ஆரம்பிக்கும். ஆராதிக்கும் பொழுது வல்லமை புறப்பட ஆரம்பிக்கும். எல்லா செய்வனை கட்டு, மாந்திரை கட்டு, பிலிசுனை கட்டுகள் உடைந்து போக ஆரம்பிக்கும். உங்கள் தோல்வி எண்ணங்கள் ஜெயமாக மாறும். ஆண்டவர் முடிவில்லாதவர். மனுஷனுடைய வாழ்க்கை முடிந்து போகலாம், ஆனால் இயேசு முடிவில்லாதவர். முடிவில்லாத ஆண்டவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். நாம் தொடர்ந்து பாடி கர்த்தருக்கு நன்றி சொல்ல போறோம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயாவே. முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்துக்கும் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, நம் விண்ணப்பத்திற்கும் நம் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. புகலிடமே, மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, அக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பே. புகலிடமே, மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் அக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பே. முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. இதுவரை நடத்தின எபனேசர் நீரே, என்னாலும் நடத்துவீர். இனிமேலும் தாங்கும் கரம் உம்முடையதே, என்றென்றும் காத்திடுவீர். நன்றி. இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவே. இனிமேலும் தாங்கும் கரமும் உடையது, என்றென்றும் காத்திடுவே. இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவே. இனிமேலும் தாங்கும் கரமும் உடையது, என்றென்றும் காத்திடுவே. புகலிடமே, மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே,
அக்களிப்பே உமை என்னாலும் ஆராதிப்பே. புகலிடமே புகலிடமே மறைவிடமே சமாதானமே சம்பூர்ணமே ஆறுதலே அக்களிப்பே உமை என்னாலும் ஆராதிப்பே. ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, வழுவாமல் காத்திடுவீர், ஒருவராய் பெரிய காரியம் செய்வீர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் ஒத்தாசை அனுப்ப நீ வல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரை வழுவாமல் காத்திடுவே, ஒருவராய் பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பிடுவே. ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரை வழுவாமல் காத்திடுவே, ஒருவராய் பெரிய காரியம் ஒத்தாசை அனுப்புவீர் அனுப்பிடுவே. புகலிடமே மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. புகலிடமே மறைவிடமே சமாதானமே சம்பூர்ணம் ஆறுதலே எஸ் ஓ என்னாலும் ஆராதிப்பே. உன்னதமானவர் மறைவு இருக்கிறவர், வல்லவர் நெல் தங்குவேன், அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லுவேன். எஸ் உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவர் நிழல் தங்குவே, அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன். உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவர் நிழல் தங்குவே, அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன். புகலிடமே மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே எஸ் உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஓ மீண்டும் சொல்லுவோம். புகலிடமே எஸ் எஸ் thank you Jesus. நன்றி எஸ் ஆறுதலே நன்றி ஆராதிப்பே. முடிவில்லாதவரே நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. முடிவில்லாதவரே முடிவை நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. விண்ணப்பத்திற்கும் என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. புகலிடமே புகலிடமே மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே அக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பே. புகலிடமே எஸ் நன்றி எஸ் உமை என்னாலும் ஆராதிப்பேன். முடிவில்லாதவரே இயேசு கிறிஸ்து, அவர் ஆதியும் அந்தமுமானவர், அவர் ஆரம்பம் எல்லாம் அவர்தான், முடிவும் அவர்தான், வாழ்க்கையில எல்லாம் நம் வாழ்க்கையில் எல்லாம் அவர்தான். விண்ணப்பத்துக்கும் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, என் விண்ணப்பத்திற்கும் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே.
பிரியமானவர்களே, beloved children of God, உங்க வாழ்க்கையில in your life ஒரு முடிவை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். you may be expecting a good result. வேதம் சொல்லுகிறது, The Bible says நிச்சயமாகவே certainly முடிவு உண்டு, there is a good result. உன் நம்பிக்கை வீண் போகாது. Your hope will not be in vain. உங்கள் தோல்விக்கு, for your failures, உங்கள் பிரச்சனைக்கு, for all your problems, உங்கள் தடைகளுக்கு, for all your hindrances, உங்கள் ஏமாற்றங்களுக்கு, for all your disappointments, எல்லாவற்றுக்கும், for everything, உங்கள் மருத்துவ செலவிற்கு, for all the expenses, எல்லாவற்றுக்கும் for all the clinical ஒரு expenses, முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். there is an end waiting for you. நீங்க நினைக்கலாம், You may be thinking, என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லையா, there is no end for my என் problems. பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லையா, Is there no end for my என் troubles? குடும்பத்துக்கு ஒரு முடிவு இல்லையா, Is there no end for my family என் கோர்ட் situation? கேஸுக்கு ஒரு முடிவு இல்லையா Is there no end for the court cases? என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். You may be expecting a good ஆனால் result. வேதம் சொல்லுகிறது, But the Bible says, உன் நிச்சயமாகவே certainly உன் பிரச்சனைகளுக்கு for all your troubles, ஒரு தீர்வை, there is a solution. ஒரு முடிவை There is an end கர்த்தர் வைத்திருக்கிறார். God has kept for you. ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to the name of the Lord. தொடர்ந்து பாடலை பாடி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்த போகிறோம். Glorify the Lord by singing to the மான்கால்களை Lord. தந்தீர் ஐயா, He has given us the மதில்களை தாண்டுவேன். legs of a deer. தாவீது சொல்லுகிறார், David says, உம்மாலே because of you நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து I will enter into a என் army. தேவனாலே By my God மதிலை தாண்டுவேன். I will step ஒரு over a wall. பிரச்சனைக்கு For all your troubles, மதில் போன தடை இருக்கலாம். it may be like a wall. உன் வியாதிக்கு For your diseases, மதில் போன தடையா இருக்கலாம். it may be like a fort. உன் பொருளாதாரத்திற்கு For your finances, ஒரு தடை இருக்கலாம். there may be a hindrance. உங்களுடைய கல்லூரி படிப்பிலே For all your studies, இனி படிக்க முடியாது என்ற நிலை வந்திருக்கலாம். you may be thinking, I cannot continue my உங்கள் studies தோல்வி நிமித்தமாக because of your failures. இனி வாழ்க்கை இல்லை என்ற நிலைமை வந்திருக்கலாம். You may be thinking, my life is ஆனால் ended. இன்று But today, இயேசு கிறிஸ்து Jesus Christ, தடைகளை உடைத்து, He is breaking. தடைகளை தகர்த்து, He is breaking உங்களை முன்னேற செய்து every hurdles, அவர் கொண்டு போக விரும்புகிறார். and He is leading you forward. ஏனென்றால் Because மான் எப்படிப்பட்ட தடையும் தாண்டி வேகமாய் ஓடக்கூடிய வல்லமை இருக்கிறது. whatever ups and downs may be in the way, the deer can cross over that. அந்த கால்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். And God has given us that மதிலை feet. தாண்டுவேன், You will cross over தடையை that fort. தாண்டுவேன், You will cross over the தடைகளை hindrance. உடைப்பேன். You will break the hindrance. இஸ்ரவேல் ஜனங்கள் The Israel people, கானானுக்கு போவதற்கு முன்பு when they were going into the Canaan, எரிகோ என்ற தடை இருந்தது. there was a big hindrance. It was Jericho. ஆண்டவர் சொன்னார், God said, இந்த எரிகோ மதிலை சுற்றி you go around this Jericho. நீங்கள் துதியுங்கள். You praise God. நீங்கள் துதிக்கும் பொழுது When you praise, தடை உடையும். every hindrance will be broken. அப்படியே In the same way, அவர்கள் துதித்தார்கள், when they praised God, தடைகளை கர்த்தர் உடைத்தார். the Jericho fall down. இன்றைக்கு In the same way, எங்களோடு இணைந்து when you jointly நீங்களும் ஆராதிக்கும் பொழுது worship God, எந்த தடையா இருந்தாலும் whatever may be the இன்று hurdles, இயேசு கிறிஸ்து உங்க Jesus- வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போகிறார். Jesus Christ is going to do Hallelujah. miracles in your life. Yes, hallelujah. Hallelujah. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. சொல்லுங்க, என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. மான்கால்களை தந்திரையா, மதிலை தாண்டுவேன். தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்கிற கர்த்தர், என் பக்கம் நிழலாய் நின்றவர். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஏனென்றால் நாம் இருக்கிறது உன்னதமானவரின் மறைவு, இயேசு கிறிஸ்துவின் மறைவு. ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. மான்கால்களை
தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வே. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோறாமல் பாடுவே நன்றி. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்களுக்கா நித்தமும் நன்றி சொல்வே. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்தவரே. தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்தவரே. தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் சொல்லுங்க இயேசுவே. நன்றி 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 நன்றி, ஓயாமல் நித்தம் சோறாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோறாமல் பாடுவே நன்றி. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. ஒருவேளை உங்களுடைய திட்டமெல்லாம் சீர்குலைந்து இருக்கலாம், உங்களுடைய பிரச்சனையினால சீர்குலைந்து இருக்கலாம், உங்கள் தோல்வியால் சீர்குலைந்து இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது உங்கள் திட்டங்களை தேவன் சீரமைத்து தருகிற தெய்வம் இயேசு இன்றைக்கு இப்போ இந்த நிமிஷத்திலே வந்திருக்கிறார். எஸ், சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே. சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவர், சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் எஸ் என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினீர். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினீர். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. ஆமென். நன்றி 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 நன்றி, சோராமல் பாடுவேன், சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி. ஓ thank you Jesus. ஓயாமல் பாடுவேன் நன்றி நன்றி நன்றி. எஸ், நன்றி நன்றி, சோராமல் பாடுவேன், சோராமல் பாடுவேன் நன்றி. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்களுக்கா
நித்தமும் நன்றி சொல்வோமா. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத நித்தமும் நன்றி சொல்வேன். எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே, துரத்து வந்த ஜனக்கூட்டங்கள் அழிந்திட விடவில்லையே. கர்த்தருடைய பிள்ளைகளை எகிப்தின் ராஜா துரத்து வருகிறான். அவன் நினைச்சான் மக்களை கொண்டு போலான்னு சொல்லி. நடந்த காரியம் என்ன? அவன் அழிந்தான தவிர தேவ பிள்ளைகள் அழியவில்லை. மாறாக கர்த்தர் வழியை திறந்தார். இன்றைக்கு உங்களை அழிக்க நினைக்கிற, உங்களை கொல்ல நினைக்கிற, உங்களை எதிர்க்க நினைக்கிற மக்களுக்கு தேவன் சரியான பதிலை உண்டு பண்ணுவார். நீங்கள் அழிவதில்லை, நீங்கள் சாவதில்லை, நீங்கள் பிழைப்பீர்கள். இயேசு உங்களை மீண்டுமாக எழுப்ப போகிறார். எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே, தூரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழிந்திட விடவில்லையே. எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் எஸ் அணுகிட விடவில்லையே, துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் ஜனக்கூட்டங்கள் அழிந்திட விடவில்லையே. ரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தி, ரட்சக நீர் என்று அறிய செய்தி. ரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தி, ரட்சக நீர் என்று அறிய வைத்தி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவே நன்றி. எஸ், நன்றி நன்றி ஹalleluya, ஓயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, சோராமல் பாடுவேன், சோராமல் பாடுவே நன்றி. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கள் காய் நித்தமும் நன்றி சொல்வேசுவே. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கள் காய் நித்தமும் நன்றி சொல்வேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முக்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு, நான் எதற்கும் பயப்படேன், எதற்கும் பயப்படே. ஓ, என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். ஒரு நிமிஷம் உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. நீதான் நல்லவர், நீதான் எங்கள் கை ஜீவனை கொடுத்தவர், நீதான் மீண்டும் வரப்போகிற கர்த்தர், எங்களோடு இருக்கிற இயேசு. என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவே. என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவே.
ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, ஒரு நிமிஷம் உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, வாழ முடியாதையா. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். அவர் போல் யார் உண்டு? அவர் அன்பிற்கு அளவில்லை. அவர் என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. எஸ், அவர் போல் யாரு உண்டு? அவர் அன்பிற்கு அளவில்லையே. இயேசுவை போல் யாரு உண்டு? அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன், எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. சொல்லுவோமா? என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன், நான் எதற்கும் பயப்படேன். ஹல்லேலூயா. இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சி. சொல்லுவோம், என் இயேசு என்னோடு, என் இயேசு ராகா ராபா சந்தலா ரியாந்தடபா ரிஹா ஷஹலபரியாந்தடபா நூரபா லக்கபலபா. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். தெரியாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி வலகத்தாலே உன்னை தாங்குவேன். எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும்
பயப்பட ராபா ஷாரா லாபா ராதா ராகா தாரா தாரா ராபா. விடுதலை 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 இயேசு நாமத்துல இன்னைக்கு சத்துரு வளர்ந்து விடுதலை, சாபத்து வல்ல விடுதலை, பிசாசு விடுதலை இயேசு நாமத்துல, எல்லா பொல்லாத ஆவிகள் விடுதலை இயேசு நாமத்துல. இன்றைக்கு ஆர் நடந்து கொண்டிருக்கிறது இயேசு நாமத்துல. என் இயேசு என் இயேசு என் இயேசு என் இயேசு என் இயேசு என்னோடு இருக்கிறார். நன்றி 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 நன்றி. என்னோடுண்டு நான் எதற்கும் அஞ்சிட. ஹல்லேலூயா. கையில உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஓ என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். Nothing can fear me. என் இயேசு என்னோடுண்டு, Jesus is with me. நான் எதற்கும் அஞ்சிடேன். There is nothing to fear for me. கண்மான தேவ பிள்ளைகளே, Dear children of God, ஒரு மனுஷனுக்குள்ள in a man, இயேசு இருந்தார்னா when Jesus is within a உங்களை man, அசைக்க யாராலையும் முடியாது. no one can shake you. உங்களுடைய பணம் ஒரு நாள் மாறி போகலாம். Your money may go. நீங்கள் நம்பியிருந்த மனிதர்கள் மாறி போகலாம். The men you believed may go. நீங்கள் நம்பியிருந்த உங்களுடைய சொத்துகள் உங்களை விட்டு கைவிட்டு The போயிருக்கலாம். properties that you are having may leave you one day. ஆனால் But இயேசுவை நம்பின நீங்கள் நானும் when you believe in Jesus Christ, எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் there இல்லை. is no need to fear at all. எல்லா விலகி போனாலும் Anything may leave. இயேசு விலகாதவர். Jesus will never leave. இயேசு விலகாதவர். Jesus will never leave. இயேசு விலகாதவர். Jesus never leave. இயேசு விலகாதவர். Jesus never leaves. வேதாகமத்தில் The Bible says, 1 சாமுவேலின் புத்தகம் the book of 1 Samuel, 16ஆம் அதிகாரம், chapter 16, அதிலே வாசிக்கும் பொழுது we read that சவுல் என்ற ஒரு மனிதனுக்கு we can see a man Saul. அசுத்தாவி பிடித்திருந்தது. He was possessed by evil spirit. அந்த அசுத்தாவியை துரத்த To cast away that evil spirit, யாராலையும் முடியவில்லை. no one was able to do that. அந்த அசுத்தாவி அவனுக்குள் வரும்பொழுது When the evil spirit came in him, அவன் தன்னை மறந்து he used to forget himself, என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருக்கிறான். and he will be terrified what to do. அந்த சமயத்தில் By that time, நன்றாய் இசை வாசிக்கக்கூடிய a person who plays music, ஒரு மனிதனை instrumental, தேடுகிறார்கள். they sought a man. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 16ஐ வாசிக்கும் 1 பொழுது Samuel 16 and verse 16, சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேர்ந்தவனை தேடும்படி a எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிறபடி அடியானு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உன்மேல் இறங்குகையில் அவன் தன் கையில் அதை வாசித்தால் உமக்கு சவிக்கம் உண்டாகும் என்றார்கள். They were seeking for a man who could play the musical instrument with divine influence so that there will be healing for the king Saul. இந்த ஆராதனையின் மூலமாக Through this worship, கர்த்தர் இன்றைக்கு Jesus Christ, ஒரு சௌக்கியத்தை கொடுக்க he போகிறார். wants to give you a healing. வியாதி இருக்கும் பொழுது When we are having diseases, அந்த நபரால் that person, சௌக்கியமாக இருக்க முடியாது. he cannot live his life healthily. பிசாசு பிடித்திருக்கும் பொழுது When he is possessed by devil, அந்த நபரால் the person, சௌக்கியமாக இருக்க முடியாது. he cannot live independently. இங்கே Here, ராஜாவுக்கே சௌக்கியம் இல்லை. the king himself was possessed. ராஜாவுக்கு பிசாசு The பிடித்திருக்கிறது. king himself was in the evil spirit. இந்த பிசாசு துரத்துவதற்கு To cast away this devil, அவர்கள் பல முயற்சி செய்திருக்கலாம். they would have tried so many ways. ஏனென்றால் அவர் ராஜா, Because he is a king. பணத்து குறைவில்லை, There is no lack of money. பொருளுக்கு குறைவில்லை, There is no lack of possessions. ஆட்களை குறைவில்லை, There is no lack of people. எதுவும் அவனுக்கு சுகத்தை தரவில்லை. But nothing could give him whole healing. ஆனால் But ஆராதிக்கிற ஒரு மனிதனை தேடுகிறார்கள். they were seeking for a person who could worship அந்த God. மனிதன் தாவீது. And that man was David. அவன் ஆராதிக்கிற மாத்திரமல்ல, When he was not only a worshipper, இசைகளை நேர்த்தியாய் வாசிக்க கூடியவன். he could play the instruments very well. சுரமண்டலத்தை நன்றாக வாசிக்க கூடியவன். He could play the musical instrument very well.
1 சாமுவேல் 16 அதிகாரம் 23 சொல்லுகிறது. 1 Samuel 16 and verse 23. அப்படியே It's like that. தேவனால் விடப்பட்ட ஆவி When that evil spirit, சவுலை பிடிக்கும்போது, when it possessed Saul, தாவீது David, சுரமண்டலத்தை எடுத்து he played the musical தன் instrument கையினால் வாசிப்பான். and he began to play that. அதனாலே By that, பொல்லாத ஆவி that evil spirit அவனை விட்டு நீங்க left Saul, சவுல் and Saul, ஆறுதல் அடைந்து he was comforted சொஸ்தமாவான். and he was healed. அன்பானவர்களே, Dear children of God, சவுல் கையில் ஈட்டி இருக்கிறது. Saul was having a bow அவனுக்கு அசுத்தாவி பிடித்திருக்கிறது. and he was possessed by devil. தாவீது கையில் But in the hands of David, இசை வாசிக்கிற சுரமண்டலம் இருக்கிறது. he was having the musical instrument to play. அந்த சுரமண்டலம் சாதாரணமாக வாசிக்கக்கூடிய ஒரு பெரிய சவுண்ட் சத்தமால இருக்காது. There was no big sounds in ஒரு that. சாதாரண ஒரு பின்னணி இசை, அவ்வளவுதான். It was just a small musical ஒரு instrument. மெல்லிய இசைதான். It was having a light music. ஆனால் சவுல் ஆக்ரோஷமாய் இருக்கிறான். Saul was having his arrow and he was in அவன் arrogant கையில் state. ஆயுதங்கள் இருக்கிறது. He was having weapons in his hands. ஆனால் சவுல் அந்த அசுத்தாவி பிடிக்கும் பொழுது, அலைகழிக்கும் பொழுது, But when he was possessed by that devil, அவன் கையில் எந்த ஆயுதம் இருந்தாலும் whatever he was having the weapon in his hands, எதிராளிகளை அவன் குத்தி கொல்ல முடியும், சாகடிக்க முடியும். he could even throw his arrow and kill the person next to him. ஆனால் But ஒரு still, சிறு பையன் கையில் a small இசை இருக்கிறது. he was having just a small instrument in his hand. சவுல் கையில் ஆயுதம் இருக்கிறது. Saul was having a big weapon. ஆயுதத்தினுடைய தன்மை வேறு, The property of the weapon is different, சுரமண்டலம் தன்மை வேறு, and the musical instruments nature is different. ஈட்டி எடுத்து சவுல் தாவீதை குத்த வரும்பொழுது, When Saul was about to kill David with his arrow, ஒரு மெல்லிய இசையை அவன் வாசிக்கும் பொழுது, when David was playing a mild music, சவுலுக்குள் இருக்கிற the evil spirit அசுத்த ஆவி which was in Saul வெளியேறுகிறது. went outside, சவுல் சாதாரண மனிதனைப் போல மாறுகிறான். and Saul was healed and he behaved in a proper நாம் way. ரெண்டையும் ஒப்பிடும் பொழுது, When we compare both these things, சவுல் வைத்திருக்கிறது உயிரை கொல்லக்கூடிய ஆயுதம். Saul was having a weapon which could take ஆனால் away the life. தாவீது கையில் David was having மெல்லிய இசை, a mild music, ஆராதனை. worship. அன்பான தேவ பிள்ளைகளே, Dear children of God, ஆயுதம் என்பது பயமுறுத்தக்கூடியது. weapon terrifies people. இசை என்பது, மெல்லிய இசை என்பது ஒரு சாதாரணமாக ஆறுதல் தரக்கூடியது. The mild music bring comfort to the heart. ஒரு தேவனை ஆராதிக்கிற மனிதனுக்கு முன்பாக In front of the person who worships God, எப்படிப்பட்ட ஆயுதம் வந்தாலும், whatever weapon may come against, எப்படிப்பட்ட பிசாசு வல்லமை வந்தாலும், whatever evil spirit comes with அவரை power தடுக்கிற வல்லமை to stop that power, ஒரு ஆராதிக்கிற மனிதனுக்கு உண்டு. a worshipper is having that authority. சவுல் கையில் ஈட்டி இருந்தது, Saul was having weapon, தாவீது கையில் இசை இருந்தது. David was having music in his hands. தாவீது கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, When David worshipped God, சுரமண்டலத்தால் மெல்லிய இசை வாசிக்கும் பொழுது, when he created a mild music in this instrument, பிசாசு ஓடுகிறது. devil went away. அன்பான பிள்ளைகளே, Dear children இதை of பார்த்து God, கொண்டிருக்கிற நீங்கள், and when you are looking into it, உங்கள் குடும்பத்தில் in your family, ஏதோ ஒரு சாபத்தினால், வியாதியினால் பிடிக்கப்பட்டு, by some curse or some sickness, அசுத்த ஆவியால் பிடிக்கப்பட்டு இருக்கலாம். or by evil spirits, you may be under bondage. அந்த அசுத்த ஆவி உங்களை அலகழிக்கலாம், அல்லது நீங்கள் உங்களை உறவினர்களுக்கு சில காரியத்தை அசுத்த ஆவியை சிக்கிக் கொண்டிருக்கலாம். It may be terrifying you, or some neighbors may be affected by that. அதை சரி செய்வதற்கு To clear that, நீங்கள் பல லட்சங்களை, பல ஆயிரங்களை செலவு செய்திருக்கலாம். you may have spent so many thousands or even lakhs. இங்க போகலாமா, அங்க போகலாமா என்று நீங்கள் அலைந்து தெரிந்து கொண்டு அதற்கு விடையில்லாமலே போயிருக்கலாம். You may be wandering here and there expecting for a miracle. நீங்கள் இருந்த இடத்திலிருந்து, But in the very place where you are, சாதாரணமான வார்த்தைகளால், உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளால், உங்களுக்கு தெரிந்த சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஒன்றும் தெரியலன்னு பரவாயில்ல, இயேசுவேன்னு நீங்க சாதாரணமாக கூப்பிட்டீங்கன்னா
அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். You may be thinking these are very small words or even known songs for you, but when you are listening to this and when you call upon the name of Jesus, you will receive your miracle. ஒரு சாதாரணமான ஒரு மெல்லிய இசையில் Maybe a mild music. முரட்டுத்தனமான ஆவி விழ முடியுமானால், When a huge evil spirit can fall down. இன்றைக்கு எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். When you are worshiping with us, you are இந்த blessed. ஆராதனைக்கு பிறகு நிச்சயமா நீங்க சாட்சி சொல்ல போறீங்க, மாற்றத்தை பார்க்க போறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நிமிஷத்தில் வல்லமை இறங்குகிறது உங்கள் மேலே. After this worship you are going to testify. பிசாசு ஓடுகிறது. Every evil spirit is பிலிஸ்தீன மாதிரி மறைகிறது. Every witchcraft is going. சர்ப்பத்தின் ஆவியில் ஓடுகிறது. Every evil spirit of snakes are leaving. உங்களுடைய வாழ்க்கையில ஆறுதல் கிடைக்கிறது. In your life there is comfort and console. அன்பானவர்களே, Dear children of God, சவுலுக்குள் அசுத்தாவி பிடித்திருந்த பொழுது when Saul was caught by the evil spirit, அவனுக்கு ஆறுதல் இல்லை, there was no comfort, சௌக்கியம் இல்லை, there was no healing, நிம்மதி இல்லை. there was no peace. But தாவீது கர்த்தரை உயர்த்தும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, ஒரு மெல்லிய இசையை அவன் வாசிக்கும் பொழுது, when David exalted God and he was creating a small music, சவுலுக்குள் ஆறுதல், there was comfort in Saul's heart, சந்தோஷம், joy, சமாதானம், peace, சுகம் கிடைக்க ஆரம்பிக்குது. and healing begin to அன்பானவர்களே, rise in the body of Saul. Dear beloved, இதுவரை நீங்கள் you may be மனிதன் நம்பி இருக்கலாம், you may be trusting your having your trust in man, மருத்துவத்தை நம்பி இருக்கலாம், you may have had trust in medicine, சில மந்திரவாதிகளை பூசாரிகள் நம்பி இருக்கலாம், even you would have trust in magicians. இன்று But today இயேசுவேன்னு கூப்பிடுங்க. when you call Jesus, ஒரே வார்த்தையில by one word அற்புதம் நடக்க you ஆரம்பிக்கும். will receive your miracle. அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். Miracles will happen. ஜீசஸ், கைகளை உயர்த்தி எங்களோடு இணைந்து ஹல்லேலூயா. ஆண்டவரே, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அல்லேலூயா. என்னோடு இணைந்து இந்த பாடலை பாடி, உம்மை பாடாத நாட்களும் இல்லை ஆண்டவரே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நாங்க நோக்கி வந்திருக்கிறோம். We have come into your presence. இந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போறோம். When we are singing this song and worship ஒரு God, மகிமை நீங்க பார்க்க போறீங்க. you are going to see a glory. இயேசுவே ஹல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காய் வாழ்வே, உம்மை அல்லாமல் யாரை நான் இயேசுவே உமக்காக அல்லாமல் பா. யாரை நான் நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே.
ஒரு மெல்லிசை சாத்தனை துரத்தக்கூடிய வல்லமை இருக்கிறது. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீன், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீன், அதனால் நான் சுத்தமானேரே, பொன்னாக விளங்க செய்தீரே. சொல்லுமே ஆண்டவரே, அதனால் நான் ஆண்டவரே உங்க பிள்ளை கண்ணீருக்கு விடுதலை தாங்கப்பா. இயேசுவே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அலட்சக எண்ணி என் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே, நம்முடைய அலட்சல்கள் நம்முடைய பாரங்கள் கர்த்தர் அறிந்தவர். கண்ணீரை இயேசு உங்கள் ஜெபத்தின் மூலமே வடிக்கிற கண்ணீர் பதில் உண்டு. என் அலட்சல்களை எண்ணி நீ கண்ணீரும் துருத்தியில் அலைச்சல்களை அப்பா கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே, நம்புவே நான் எல்லா நாளிலும், அதை வைத்து நன்மை தருபவர். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்பா இயேசுவே, கண்ணீரும் இயேசுவே வைத்து நன்மை தருபவரே, நம்புவே நான் எல்லா நாளிலும். சொல்லுங்க ஆண்டவரே, அது வைத்து நன்மை தருபவர். நன்றி இயேசுவே, நான் எல்லா நாளிலும் உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத ஆண்டவரே இயேசுவே தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். இந்த ஆராதனையில நிச்சயமா நீங்க அற்புதம் பார்க்க போறீங்க. இது சாதாரண ஆராதனை அல்ல. இயேசு இங்கே வந்திருக்கிறார், இயேசு இங்கே உலாய் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம், அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே. சொல்லுவோம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே, ஆராதித்து உம்மை உயர்த்துவே. நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. சொல்லுங்க ஆண்டவரே, ஆராதித்து நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, தேடாத
நாட்களும் இல்லையே. நீர் மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீர் மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீர் மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர் மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர் மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். இயேசுவே நீர் மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீர் மட்டும் போதும் எப்போதும். அன்பானவர்களே, இந்த உலகு நிலை இல்லாதது. The world is not permanent. நம்முடைய பணம் நிலை இல்லாதது. Our money is temporary. நம்முடைய சொத்து நிலை இல்லாதது. Our properties are temporary. இயேசு நிலையானவர். But Jesus is permanent. இயேசு நிலையானவர். He is permanent. நீர் மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். ஆண்டவரே என் வாழ்வு மாறும். நீர் மட்டும் போதும் எப்போதும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வுதரும் வார்த்தை வாழ்க்கத்தனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வுதரும் வார்த்தை வாழ்க்கதனை வளர்த்தால் வசந்த வந்து நம்மில் என்றும் தங்கும். நீர் மட்டும் போதும். சொல்லுவோம் ஆண்டவரே என் வாழ்வு மாறோ. சொல்லுவோம் ஆண்டவர் நீர் மட்டும் போதும். ஆண்டவரே நீர் மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீர் மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. பொய் மேலே விழுந்து போலியாக நடந்து பொழுந்து போகுது கழிந்து உண்மைதனை உணர்ந்து உறுதியுடன் எழுந்தால் ஊதியங்கள் தேவையில் நமக்கு இயேசு மட்டும் போதும். இயேசு மட்டும் போதும். இயேசுவே நீர் போதுமானவர். என் நம்பிக்கை இயேசு. பொய்மையிலே விழுந்து போலியாக நடந்து பொழுதிங்கு போகுது கழிந்து உண்மைதனை உணர்ந்து உறுதியுடன் எழுந்தால் ஊதியங்கள் தேவையில்லை நமக்கு. நீர் மட்டும் போதும். என் வாழ்வு மாறும். இயேசுவே நீர் மட்டும்
மட்டும் போதும் என் வாழ்வு மாறும், நீர் மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இங்கும் என்றும் மாறாத தெய்வம், நீர் மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் இங்கில்லை. இல்ல கையில உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே Shall we all lift our hands and say, நீர் மட்டும் போதும் என் வாழ்வு மாறும், நீர் மட்டும் போதும் எப்போதும். அல்லேலூயா. பேதுரு என்ற மனிதன் இரவு எல்லாம் மீன் பிடிக்கிறான். a man named Peter, he was fishing all through the night, ஒன்றும் அகப்படவில்லை. but he couldn't get any one fish, பொழுது விடிந்தது. and it was day. தன் வலைகளை அலசிக் கொண்டிருக்கிறான். He began to wash his nets. அவனுக்கு நிம்மதி இல்லை, There was no peace in his சந்தோஷம் இல்லை. heart. There was no joy, ஏனென்றால் because அவன் பட்ட பிரயாசம் எல்லாம் வீணாய் போனது. all his hard labor went in vain. இரவு முழுவதும் All through the night, அந்த பனி சாரலிலே, in the snow, அந்த தண்ணீர் சாரலிலே, in the water, ராத்திரியிலே படகுலே, in the boat and in the sea, வலையை விரித்து பிரயாசப்பட்டான். he was laboring all the nights. அந்த காற்றில், அந்த குளிரில் பிரயாசப்பட்டான். In the snow and in the wind, he was அவன் having hard labor. பிரயாசத்துக்கு ஒன்றும் பதில் இல்லை. But there was no use at all. அன்பானவர்களே, Dear children of God, நீங்கள் பட்ட பிரயாசத்துக்கு இதுவரை பலன் இல்லாமல் போகலாம். you may be having days when there is no use for your hard labor. பேதுருக்கு அப்படித்தான் நடந்தது. It has happened like that in life of Peter. விடிந்து மன துக்கத்தோடு வலை அலசி கொண்டிருக்கிறான். And in the morning, without any hope, he was washing his நான் nets. வெறும் கையோடு எப்படி வீட்டுக்கு போவேன்? How can I go to my house empty-handedly? என்னத்தை கொண்டு போவேன் What can I bring to my children? என்று மனது சஞ்சலம் பட்டது. He was having great agony, நிம்மதியில்லாதவனாய் இருந்தான். without any peace in his heart. ஆனால் But ஒரு மாற்றம் அவனுக்குள் வந்தது. a change happened for him. அந்த நேரத்தில் இயேசு அங்கு வந்தார். In the same place, Jesus came. பேதுருவை பார்த்தார், He looked at Peter. படகை பார்த்தார், He looked at the boat. வலையை பார்த்தார். He looked at the nets. ஒரு வெறுமையை கர்த்தர் உணர்ந்தார். And he could see the emptiness there. மனுஷனுடைய வாழ்க்கையில, பேதுருடைய வாழ்க்கையில ஒரு வெறுமையை கர்த்தர் பார்த்தார். In the life of Peter, there was an ஆண்டவர் emptiness. சொன்னார், Jesus said, பேதுருவே, Peter, உன் படகு எனக்கு தா. you give your boat to me. சரி ஆண்டவரே. He said, okay, Lord. படகில் இயேசு ஏறினார். And Jesus stood on the boat. மக்களுக்கு வார்த்தையை கொடுத்தார். He gave the word to the people. இப்பொழுது பேதுரு அழைத்து, And he told Peter, உன் வலையை ஆழத்தில் போடு. Peter, go and put your net in the depths. இந்த வார்த்தையை பேதுரு கேட்ட உடனேயே, When he heard this word, அவன் நன்றாய் மீன் பிடிக்க தெரிந்தவன், Peter knew how to fish very well. எல்லாம் விவரம் அறிந்தவன். And he knew everything. ஆனால் ஒன்று, But one thing, இயேசுவின் வார்த்தை கீழ்ப்படிந்தான். and he obeyed the word of Jesus. அதன்படியாக வலையை போட்டான். And when he put his net, அவன் வாழ்க்கையில இதுவரை கண்டாத மகிழ்ச்சியை பார்த்தான். a joy which he had not seen in all his மீன்களை life, he saw. இழுக்க முடியவில்லை. He was not able to take the திரளான nets. மீன்கள் A plenty of fishes. இழுத்து இழுத்து தன் படகுலே போடுகிறான். And he filled his boat. இன்னும் அதிகம் வந்து கொண்டே இருந்தது. And more fishes were coming. மற்ற படகையும் அழைத்தான். He called for his other மீன்களை boats. வாரி வாரி கொடுக்கிறான். And he gave them fishes. ஆனால் இந்த மீனெல்லாம் வெளியில கொண்டு வந்த பிறகு And he came out with all the fishes. அவன் நம்பிக்கை மீன் இல்ல, It was not anymore the அவன் fishes. நம்பிக்கை பணம் இல்ல, It was not anymore his hope on the money. இயேசுவே என் நம்பிக்கை. And he had his trust on Jesus. இயேசுவே என் நம்பிக்கை. Jesus is my hope. கையில உயர்த்தி ஹalleluya ஹalleluya மே
ஹalleluya hallelujah amen hallelujah hallelujah amen hallelujah hallelujah amen hallelujah hallelujah amen hallelujah hallelujah amen. அன்பின் பிதாவே, loving Father, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து we are your children and you have come into your presence உம்மை தொழுது கொள்ளும்படி, to worship you, உம்மை ஆராதிக்கும்படி, to exalt your name. ஆண்டவர் தந்த Thank you, Lord, எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். for this great grace. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் In the name of Jesus எங்களோடு Christ, இணைந்து ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் everyone who had worshipped with us, அற்புதம் நடப்பதாக, let miracles happen, விடுதலை உண்டாவதாக, let there be deliverance, சுகம் உண்டாவதாக, let there be healing, நன்மை let உண்டாவதாக, there be good things, ஆறுதல் உண்டாவதாக, let there be comfort, சாபங்கள் மறையட்டும், let every curse be வியாதி broken, மறையட்டும், let every sickness leave, துக்கங்கள் மறையட்டும், let every sickness சந்தோஷம் go, கிடைக்கட்டும், let there be joy, கடன் பாரங்கள், every debts, கண்ணீர், let every கவலை, sorrows, tears, இயேசுவின் நாமத்தினாலே in the name of Jesus, இப்போது let them மறைந்து போவதாக, leave in Jesus' name, மறைந்து போவதாக, leave in Jesus' name, தோல்வி எண்ணம் every மறைந்து போவதாக, every thoughts of failure, let it பிதாவே leave. பிதாவே, Father, படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். we pray for those people who are studying. பள்ளிக்கூட பிள்ளைகளுக்காக, I pray for those in schools, கல்லூரி பிள்ளைகளுக்காக நான் in ஜெபிக்கிறேன். colleges. I pray for them. இயேசுவின் In நாமத்தில் the name of Jesus, அற்புதம் நடப்பதாக. let there be miracles. பிள்ளைகள் விரும்புகிற Whatever they நல்ல want ஸ்கூலில், and what the schools நல்ல they, கல்லூரியில் the colleges they like, சீட்டு கிடைப்பதாக, let them have their seats. சேர்க்கப்படுவார்களாக, Let them be admitted. பணம் கிடைப்பதாக, Let they have money. தடைகள் மாறட்டும். Let every blockage be இயேசுவின் gone. நாமத்தில் In the name of Jesus, உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் you bless your children. தேவனுடைய கரம் இறங்கட்டும் அப்பா. May your hand descend நன்மை upon them. கிடைப்பதாக. Let there be goodness. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் In the name of Jesus Christ, ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல we பிதாவே. pray, our loving Father. ஆமென். Amen. பிரியமானவர்களே, Beloved, இந்த நிகழ்ச்சி மூலமாக through this program, நீங்கள் if you நிச்சயமாகவே surely will be blessed. ஆசீர்வதிக்கப்பட்டு நம்புகிறேன். We believe you are surely blessed. நீங்கள் பெற்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை Whatever blessings you have received, என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். you can share with us. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். Surely God will give you deliverance. God bless you. God bless you. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.